இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி அமர்வதற்காக. கடைசி பாடம். நான் போனதுதான் கடைசி பாடம்ன்றதுக்க அது இந்த பாடம் தான். ஸோ இதோட கடைசி பாடம் 8வது பிரிவு. நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். சங்கீதம் அல்லது திருப்பாடல். சங்கீதம்ன்ற வார்த்தையே தவறான மொழிபெயர்ப்பு. சங்கீதம் என்றால் இசை இல்லைங்களா? இசை அப்படி அதுதான் சங்கீதம்னா இசை, மியூசிக் இல்லைங்களா? அப்போ அது பாடல் 23ஆம் பாடல். அந்த பாடலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அது திருப்பாடல், அதாவது உயரியது, மேன்மை மிகுந்தது. திரு என்றால் உயர்ந்தது, மேன்மை மிகுந்தது, நித்தியமானது, கடவுளுக்கு அருகாமையிலானது. இதுக்காக திரு என்ற வார்த்தை பயன்படுத்த. திரு விவிலியம் அப்படிதான். அது வெறும் விவிலியம் தான் ஆக்சுவலா. பிபிலியோன் என்கின்ற கிரேக்க வார்த்தையிலுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு பைபிள் அப்படின்னு. பிபிலியோன்னு பைபிள். அதே பிபிலியோன்னு தமிழ்ல விவிலியம் அப்படின்னு வந்தது. அது வெறும் விவிலியம்ல திரு விவிலியம்ன்ற வார்த்தை ஏற்படுச்சு. இப்படி பரிசுத்த வேதாகம்ன்ற மாதிரி அந்த மாதிரி இது திரு விவிலியம். அதெல்லாம் வேற வழி இல்லை, நம்ம பழகி போச்சு. அதனால சங்கீதம் சங்கீதம் தான் வருது சரிங்களா? கடைசி பகுதிக்கு பார்ப்போம். பின்னூட்டம் இந்த மாதிரி கொடுக்க முயற்சி செய்யுங்கள். இதான் நம்முடைய மெச்சூரிட்டியை காண்பிக்கும். இந்த பேட்டர்ன்ல கொடுத்தோன்னாக்கா நம்முடைய மெச்சூரிட்டி இதுல இருக்கும். அதுல 3 தலைப்பு இருக்கு. ஒவ்வொரு தலைப்புல ஒண்ணு கொடுத்தா கூட போறோம். முன்ன ஒரு ஐயா என்ன ஜெபம் பண்ண அவருக்காக கிட்டத்தட்ட ஒவ்வொரு தலைப்புக்கும் 4-5 கொடுப்பாரு அவர். குணாலன், பாஸ்டர் குணாலன் ஐயா. போன் பண்ணி விசாரிக்கணும் அவரை. இதை பண்ணுங்க. அப்ப இந்த பாடல் தாவீது பாடிய பாடலா இருக்க வாய்ப்பு. தாவீதின் காலத்தில் எழுதப்பட்ட பாடலாக இது இல்லை. அவருடைய பின்னணி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இந்த திருப்பாடல்கள் சங்கீதம் அதனுடைய இன்ட்ரடக்ஷன் புக்கே வந்து 4 வால்யூம் இருக்கும். அதுல வெறும் திருப்பாடலுக்கான இன்ட்ரடக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 86 பக்கம் இருக்கும் ஆங்கிலத்தில். பிறகு ஒவ்வொரு திருப்பாடல் சங்கீதத்துக்கும் முன்னுரை இருக்கும், விளக்க உரை இருக்கும். அதனால இது வந்து காலகட்டம், ஒவ்வொரு பாடல்களுடைய காலகட்டமா அதுல இருக்கும். அப்ப தாவீதின் காலத்தில் இந்த பாடல் எழுதப்பட, தாவீதுக்கு பிற்பட்ட காலத்தில் எழுதப்பட்டது. இதெல்லாம் ஏற்கனவே பார்க்கும். ஆனால் தாவீதை இஸ்ராயேலர்கள் மையப்படும். ஏனென்றால் அவர் வந்துட்டு ஒரு சூப்பர் அரசர். அதாவது என்ன அரசர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேசியாவுக்கு ஒட்ட அரசர். தோல்வியை வெற்றியாக மாற்றுகிற அரசர். அதாவது மேசியாவுக்குடைய குணாசுக்கள் தான் தாவீதை வந்து பழைய ஏற்பாட்டுல அதை கொண்டு வருது. புதிய ஏற்பாட்டுல தாவீதை கொண்டு வர நோக்கம் அதுதான். தாவீதின் குமாரரே எனக்கு இறங்கும் அப்படின்ட்டு அந்த பார்வையற்றவர்கள் கேட்கிறாங்க. அப்படின்னா என்னென்ன, உங்க அப்பா தாவீது இருக்காரு இல்லையா, அவர் தான் எங்களை வந்து எங்களுக்கு இறக்கம் காட்டல, எங்களை அடிச்சு உதைச்சாரு, எங்களை வந்துட்டு பட்டணத்தை விட்டு வெளியில விரட்டி விட்டாரு இல்லையா? நீர் வந்து கிட்டத்தட்ட அந்த பட்டண பார்டர்ல வந்திருக்கிறீரு, நீராவது இறக்கம் காட்டுங்க. அதான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்றது அதுதான். அப்ப தாவீதை, இயேசுவை தாவீதின் குமாரனாக அந்த காலத்துல ஏற்றுக்கொள்ள சூழல் கூட இருந்ததுனால்தான் அவர் தாவீதின் குமாரன் என்று சொல்கிறார். ஏன் புதிய ஏற்பாடு தாவீதுக்கும் அது தனி சப்ஜெக்ட், சூப்பரா இருக்கும் அந்த சப்ஜெக்ட். புதிய ஏற்பாட்டில் எப்படி தாவீது குமாரன் அழைச்சாங்க அப்படின்னு. அப்போ இது வந்து ஒரு உருவக ஒரு ஆட்டினுடைய பாடல் இல்லையா? அதனுடைய சூழல் என்ன, தன்னை வழி நடத்த மெய்ப்பெற அதை பிடிக்கல. அப்ப இதில் இருக்கிற இந்த பாடல் வந்து தாவீதின் பெயர்ல யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கிறார். பொல்லாத மெய்ப்பெர் ஒருவரால பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆடு, அதுக்கு வந்து குரல் கொடுக்க ஆள் இல்லை. இதை பத்தி குரல் கொடுக்காததான். இதெல்லாம் இயேசு மத்தேயு 5:3 சொல்றாரு. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பேர். ஆவியில் குரல் கிடையாது, குரலற்றவனின் குரலா இருக்கிறார். நீ குரல் கொடு அவருக்காக பரிந்து பேசு, அவரை விண்ணரசு கொண்டு போறதுக்கான இல்லையா? 2 விஷயம் இருக்கு. நேரடியாக நற்செய்தி அறிவித்து விண்ணரசு கொண்டு போறது இல்லை இல்லையா? அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டதனால் விளைவின் ஊடாக அவர்கள்
செல்ல இதான் மிஷினரிகள் செஞ்சாங்க. மக்களுடைய தேவைகளை சந்தித்து நற்செய்தியை அறிவித்து அதை செய்தார்கள். அதனாலதான் யாரோ ஒருத்தர் குரல் கொடுக்குறார் இந்த நாட்டுக்காக. அது யாருன்னு தெரியல எனக்கு. அப்ப அந்த ஆட்டுக்கு ஒரு நீதி வேணும். இயேசு சொல்றாரு, ஏழை உள்ளத்தோருக்கு, அவங்க ஏழைகளுக்கு நீதி வேணும். நீதி செய்யுங்க. செயின்ட் ஃபாதர்ல என்ன நீதிக்காக போராடினாங்க. கத்தி எடுத்து போராடுங்க. இன்னைக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் நம்ம குரூப்பா இல்ல ஜிபிசி டிசாபிள்ஸ் யூனியன்ல நினைக்கிறேன். இது சம்பந்தமானது முக்கியமாக விடுதலை இறையல் அதை மையப்படுத்தி இந்த பாடமே அப்படிதான். விடுதலை இறையல் மையப்படுத்த பாடம் தான். பெரும்பாலும் நாங்க எடுக்கிற பாடங்கள் அப்படிதான் இருக்கும் இல்லையா? அப்ப தியாகம் செய்யும் நல்ல ஆயர், இதைதான் நம்ம பார்த்தோம். தியாகம் செய்யாத தீயா. அப்ப இதுல 5 கோணம், அதுல 4 கோணத்தை பார்த்தோம். முதல் கோணம் என்னன்னா, எல்லாரும் பொதுவா இந்த 23ஆம் பாடல் அப்படின்னாக்கா இப்படிதான் இல்லையா அப்படின்ற ஒரு கோணம். நம்ம அது இல்லாம அடுத்த கோணம், ஒரு மெய்ப்பர் ஆயரால பாதிக்கப்பட்ட ஒரு ஆட்டினுடைய ஏக்கம் என்ன, அது எதிர்பார்ப்பு என்னன்ற ஒரு கோணத்தை இந்த பாடல் நமக்கு சொல்லி கொடுக்குது. 3வது கோணம் என்னன்னா, இந்த ஆடு இந்த மெய்ப்பரால் நான் எப்படிலாம் பாதிக்கப்பட்டேன்னு இது நீதி கேட்குது வந்து. அது ஏன் விட்டுட்டு ஓடி வந்த, உனக்கு திமிரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த ஆட்டை திமிரு உனக்கு நல்லா வேணும் உனக்கு. அங்க சோறுக்கு கொஞ்சமாவது கிடைச்சிருக்கல, காஞ்ச புல்லாவது கிடைச்சிருக்கோம், கொஞ்சம் தனியாவது கிடைச்சிருக்கோம், அந்த ஆளை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு. இது அந்த ஆளை விட்டு ஓடி வந்திருக்கலாம் கொடுமை தாங்காம. இல்ல இது தேவையில்லை நீ விட்டுட்டு மெய்ப்பெண்ணை அடிச்சு வரட்டிருக்கலாம், இல்ல அங்கேயே போட்டு வந்திருக்கலாம். அப்போ பாதிக்கப்பட்டது வந்து சொல்லுது, நான் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டேன், நீதி வேண்டும் என்று கேட்கிற ஒரு கோணத்தை நம்ம பார்த்தோம். அடுத்த கோணம் என்னன்னாக்கா, நீதி செய்யும் நீதி அரசர் இயேசு. அவர் வாக்குறுதி கொடுக்கிறார் இல்லையா? நானே நல்ல ஆயர், நல்ல மெய்ப்பர். அப்ப நீதி செய்கிறார் இயேசு, நீதி செய்கிறவர் அப்படின்ற கோணத்தை நம்ம பார்த்தோம். கடைசி கோணம் ரொம்ப வித்தியாசமான கோணம், புதுமையா கூட இருக்கலாம் ஒருவேளை, தெரிஞ்சிருக்கும், ஆனா அது அந்த அளவுக்கு ஆழம் பார்த்திருக்க மாட்டீங்க. கடவுள் நானே நல்ல ஆயர்ன்றார். கடவுளை, தந்தையாகிய கடவுளை நல்ல ஆயர், நான் தான் நல்ல ஆயர் என்று சொல்லி அதை பார்க்கிறோம். அது என்னென்ன தீர்ப்பு எழுதுகிறார் அப்படிங்கிறது. அதாவது அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீதி சாந்தம், மிகுந்த கிருபை, தீங்குக்கு மனசாப்படுகிறவர். கடைசி அந்த நீதி அரசர். அதான் பழைய ஏற்பாடுல பார்க்க முடியும். எப்படிலாம் நீதி செய்கிறார், யாருக்கெல்லாம் நீதி செய்கிறார். நீதினா என்ன? நீ பண்ணது தப்புன்னு தண்டனை, நீ செஞ்சது நல்லது, நீ வாய கூட இரு. இதான் நீதி. நீதி செய்தல்னா இதுதான், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இல்லைங்களா? அப்ப நீதி செய்ய நீதி அரசர். இந்த 7 இயேசுக்கு அப்படியே போடணும். ஏன்னா அப்பாவும் நானும் ஒன்னா இருக்கிறேன், பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறேன். அவர் என்ன பேசுறா அதான் நான் பேசுறேன், அவர் என்ன செய்ய சொல்ல அதான் நான் செய்யறேன், நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால வேண்டி அப்படியே இயேசு, அதை அப்படியே இயேசுக்கு அது பொருந்துகிறதை பார்க்கணும். இந்த 5வது கோணத்தை பார்க்கணும். அப்போ இந்த பாடல் எந்த பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா 23ஆம் திருப்பாடலும், இப்ப நான் பார்க்கிற 5வது கோணம், கடவுள் எப்படி நான் நல்ல மெய்ப்பர் சொல்றாரு, இதை இணைச்சுதான் இந்த தேவ பிதா இந்த மெய்ப்பென்ற பாடலுடைய முக்கியத்துவம். இந்த பாட்டை சாவு வீட்டை தான் பாடுவோம், இந்த ராத்திரி படுக்கும்போது பாடணும் இல்லைங்களா? மாதம் ஆரம்பிக்கும் போது பாடணும், மாசம் முடிவுல பாடணும், சபையில பாடணும். சபையில பாடப்பட்டிருக்கு, ஏன்னா சாவு பட்டுறாங்க இல்லையா? அப்படியே அந்த 23ஆம் திருப்பாடலை அப்படியே மையப்படுத்துவது. இதற்கு அடித்தளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பழைய ஏற்பாட்டுல கடவுள் நானே நல்ல மெய்ப்பர் சொல்றது, அந்த அடிப்படையில கட்டமைக்கப்பட்ட ஒரு பில்டிங் தான் இந்த பாடம் இல்லைங்களா? இன்னொரு பாடம், எனக்காய் ஜீவன் விட்டவர், என்னோடு இருக்க எழுந்தவர் இல்லையா? அப்போ இயேசு போறது, வேற எதுவுமே வேண்டாம். அதான் அந்த ஆடு அதான் சொல்லுது, அத்தனை எனக்கு மெய்ப்பேரா இருந்தா எனக்கு எந்த குறையும் கிடையாது, எனக்கு குறைபாடே கிடையாது. அதான் இந்த பாட்டுடைய மையம் இல்லைங்களா? அப்ப எப்படி இது 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 பாதிக்கப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் நாம பார்த்தோம். இந்த பாடலை நீங்க இணைச்சிருக்க, அதனாலதான் நீங்க பார்த்தாங்க. அப்ப சங்கீதம் 18, 16, 19
இன்னும் ஒரு 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 கிட்டத்தட்ட ஆட்டின் துணியில ஒரு பாடல் இது. கடவுள் என்னை எப்படி காப்பாற்றினார்? உயரத்திலிருந்து அவர் எட்டி பிடித்துக் கொண்டார். அப்படின்னா எங்கேயோ ஒரு மேல ஏதோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டேன். ஆனா அவர் ஏறி வந்து என்னை பிடிச்சுக்கிட்டாரு. இல்லையா? வலிமை மிகும் எதிரி இருந்து அவர் என்னை விடுவித்தார். ஆடு மாட்டிக்கிடுச்சு. சுத்தி மிருகங்கள். இல்லையா? ஆடு ஓடுறதுக்கு வழி இல்ல. அப்ப அவர் என்ன பண்ணாரு, அந்த மிருகங்கள் எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு, அதை இல்லையா? வலிமை மிகு பகைவர் அப்படின்னா, வலிமைனா என்ன? சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை இதெல்லாம் ரொம்ப வலிமையானது. அப்பேற்பட்டதுல இடத்துல இருந்த அப்பேற்பட்ட சூழல்ல இருந்த என்னை, நான் செத்துருவேன்ற சூழல்ல இருக்க என்னை அவர் அதில் விடுவித்தார். எனக்கு இடுக்கண் வந்த நாள்ல அவர் என்னை எதிர்த்தார்கள். ஆண்டவரும் எனக்கு ஊன்றுகோலாய் இருந்தார். என்ன அர்த்தம்? இதான் சரியான மொழிபெயர்ப்பு. இல்லையா? இதுல வந்து மொழிபெயர்ப்பு சரியா இருக்காது. பவர் எல்லாம் 2 போடுறதுக்கு காரணம். ஊன்றுகோல்னா என்ன? இல்லையா? நீ வந்துட்டு நான் இருக்கிறேன். ஆனா பக்கத்துல இருக்கிறேன். ஆனா நீ என்ன தாங்கி பிடிச்சுக்கோ. அது ஒண்ணு. என்னை தான் நீ தாங்கி பிடிக்கணும். ஒன்று சரி நீயே நட, உனக்கு ஒரு ஊன்றுகோல் குடுக்குறேன். நான் கூட வரேன். இப்ப அப்படித்தானே வாக்கர் வச்சு நடப்பாங்க. ஆனா பக்கத்திலேயே அவங்க பிள்ளைகள் நடப்பாங்க. இல்லையா? வயதானவங்க நடப்பாங்க. சோ இந்த இந்த இது என்ன இருக்குன்னா, ஒரு ஆட்டினுடைய ஆடு எப்படி விடுதலை அடைகிறது? கொடியதிலிருந்து மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருக்கும் பொழுது, அதற்கு எப்படி விடுதலை கிடைத்தது? அப்படிங்கிறத சொல்லித்தான் இந்த 18ஆம் திருப்பாடல் 16லிருந்து 19 வாசகம். அப்போ இதன் அடிப்படையில தான் இயேசு சொல்றார், பேறு பெற்றவர், பாக்கியவான், பாக்கியவதி அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன சொல்ற, கடவுள் மட்டுமே இப்படிப்பட்ட மேய்ப்பராக இருக்க முடியும். அதான் இந்த கோணம் இன்னைக்கு பார்க்கிற கோணம். ஏற்கனவே பார்த்த கோணம் இயேசு, நானே நல்ல மேய்ப்பன். எங்க அப்பா நல்ல மேய்ப்பன், நானும் நல்ல மேய்ப்பன் அப்படிங்கிற அந்த கோணத்தை தான் பார்க்கணும். ஒன்லி காட் குட் பி சச் எ ஷெப்பர்ட். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பராக இயேசு சொன்னாரு, நானும் நல்ல மேய்ப்பன். அப்பா நல்ல மேய்ப்பன், நானும் நல்ல மேய்ப்பன். அப்ப இயேசு வந்துட்டு இந்த மத்தேயு 5 இந்த 3லிருந்து 16 வாசகங்களை எங்க இருந்து எடுத்திருக்கலாம் என்றால், அவர் கண்டிப்பா திருப்பாடல் 23 1லிருந்து 6லிருந்து எடுத்திருக்காரு. எரேமியா 23 1லிருந்து 5, எரேமியா 50 6 7, எசேக்கியேல் 34 1லிருந்து 31, இன்னும் ஒன்று கூட இருக்கு. எசேக்கியேல் 22 ஒரு குறிப்பில்ல. பின்னாடி வருதாங்க. எசேக்கியேல் 22 16லிருந்து 31 நினைக்கிறேன். அதுல வரும் பின்னாடி வரும். சோ இவைகளை மையப்படுத்தி தான் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இருக்கிற 3லிருந்து 16 வாசகங்களுக்கு வலு சேர்க்கிறான். வலு சேர்த்து நமக்கு கொடுக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு கட்டளை. அது கீழ்ப்படிய வேண்டிய ஒரு கட்டளை. ஏனென்றால், அப்பா சொல்லிட்டார் நானே நல்ல மேய்ப்பன். அப்போ நான் நல்ல மேய்ப்பன். அப்பா நல்ல மேய்ப்பன் தான் நிரூபிக்கிறதுக்கு இதையெல்லாம் அவர் எடுத்திருக்கணும். இதெல்லாம் படிச்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதன் அடிப்படையில இதை கொடுக்கிறத பார்க்கணும். அப்போ கடவுள் எல்லாரையுமே மேய்ப்பு பணிக்கு அழைக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிலரை பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுல தலைவர்களை அழைத்தார். ஆரம்ப கால தலைவர். மோசேல இருந்துட்டு இல்லையா, இவங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த மாதிரி தலைவர்கள். அதன் பிறகு நீதி தலைவர்கள், நியாயாதிபதிகள் அவர்களை எடுத்தார். அதன் பிறகு அரசர்களை மேய்ப்படிகள். அடுத்து அரசு அவையோர், அரசவையில இருக்கிற முக்கியமான அரசாட்சி புரிகிற மந்திரிகள் இல்லைங்களா, பிரபுக்கள் இந்த மாதிரி. அடுத்தது ஆசாரியர்கள், குருக்கள். அடுத்து இறைவாக்குரைப்பவர்கள், இறைவாக்குரைஞர்கள் அல்லது தீர்க்கதரிசி. நாட்டு மக்களை கூட அழைத்து இருக்கிறார். அந்த நாட்டு மக்கள் இதை செய்யணும் தான் சீஷத்துவத்தை இயேசு கொண்டாரு. அப்பா என்ன சார், இப்போ பழைய ஏற்பாட்டுல மக்களை கூட கடவுள் என்ன பண்ணிருக்காரு, இந்த மேய்ப்பு பணிக்கு அழைத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் எந்த அளவுக்கு மேய்ப்பு பணியை செய்தார்கள் அப்படிங்கிறத என்ன பண்றாருன்னா, அங்கேயே வந்துட்டு எடை போட்டுடுறாரு. இல்லையா, வேஜ் பண்ணிடுறாரு. அங்கேயே என்ன பண்ணிடுறா, நியாய தீர்ப்பு பண்ணிடுறாரு தந்தையாகிய கடவுள். அப்ப தலைவர்கள், ஒரு நேர்மையான மற்றும் நல்ல தலைவர்
அல்லது நல்ல மெய்ப்பர் வேணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மக்களுடைய இயக்கம். இறை மக்களுடைய இயக்கம் அதான். இறை மக்கள்னா திருச்சபையில் உள்ள மக்கள், அதாவது விசுவாசி. அவருடைய இயக்கமும் என்னை வழி நடத்தும் மெய்ப்பர் எனக்கு ஒரு நல்ல மெய்ப்பரா இருக்கும், ஆயரா இருக்கும், நல்ல ஆயரா இருக்கும். ஆனால் இது நிராசையாகவே மக்களை பொறுத்தவரை. அடுத்து நீதித் தலைவர்கள் நாம் பார்த்ததான். நீதித் தலைவர்கள் யாரு? நியாயாதிபதிகள் அவர்களே. அடுத்தது குருக்கள் அல்லது ஆசாரியர்களை மேய்ப்பு பணிக்காக அழைத்தார். அப்போ கடவுள் நல்ல மேய்ப்பராக மட்டும் இல்லை இந்த குடும்பத்துல. நீதி செய்யும் நீதி அரசு. மேய்ப்பு என் பணியை நான் செஞ்சேன். அந்த பணியை நீங்களும் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளை கொடுத்து, உங்களை ஆயத்தப்படுத்தி கட்டளை கொடுத்தேன். நீங்க செய்தீர்களா செய்யவில்லையா என்று சொல்லி நீதி செய்கிறது. அதுதான் இந்த எசேக்கியேல் 22, 23, 22ஆம் அதிகாரம். அதுல மறந்துட்டேன். நான் இது பண்றேன். இந்த எசேக்கியேல் 20. அப்ப இதுல 23 சேர்த்து படிக்கணும். 22, 23. இன்னும் நிறைய முன்னால பின்ன நிறைய அதிகாரங்கள் படிக்கணும் இல்ல. அப்போ இது புரியும். அப்போ இறைவாக்குரைஞர்களை அனுப்புறார். அப்ப முதல்ல இங்க பார்க்கும்போது எசேக்கியேல் 22ல இறைவாக்குரைஞர் என்ன செய்யறாங்க? மேய்ப்பு பணிக்கு அழைத்து கொடுத்து வந்த இறைவாக்குனர் என்ன செய்யறாங்கக்கா, அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு படுகிறார்கள். இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னா அவங்க என்ன பண்ண கொஞ்சம் சேனலைஸ் பண்ணி உருவ ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளுக்கான பலிகளை இவர்கள் எடுத்து சாப்பிட்டாங்க. ஏலியின் குமாரர்களாக பெற்றவர்கள் அந்த மாதிரி அத சொல்றது. அப்போ அதன் நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷன்களை கொலை பண்ணி போட்டு புருஷன் சென்றா பெண்கள் விதவைகள் ஆவாங்க. ஏன் கொலை, எப்படி கொலை செய்யப்படுவார்கள்? நிறைய காரணங்கள் நம்மளை யோசிக்கும். அவனை ஏமாத்துறது, அவனை மிரட்டுறது, அவனை அடிக்கிறது, அவன் சொத்தை எழுதி வாங்கிக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கு அந்த காலத்துல. அதெல்லாம் அவர் சூசைட் பண்ணிட்டு இருக்கணும். அடி தாங்காம, வலி தாங்காம, நோயினால செத்து திருவிழா அதன் தீர்க்க தரிசிகள் அடுத்த அதே அதே இதுல 28ஆம் அதன் தீர்க்க தரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்கள் சொல்லி, பொய்யான இறைவாக்கு சாஸ்திரம். அதை இது என்ன அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ரூட் போடுவாங்க. இன்னைக்கு இந்த சாஸ்திரங்கள் சொல்றது இல்லையா, 9 கோள்கள் இல்லைங்களா, நவக்கிரகம் இல்லையா, குரு இந்த மேட்ல இருக்காரு இல்லையா, இதெல்லாம் சாஸ்திரம். அது அன்றைக்கு அதையும் செய்தார்கள் இவர்கள். அதனால்தான் மொழிபெயர்ப்பு சரியான மொழிபெயர்ப்படுவது. கர்த்தர் உரைக்காதது கர்த்தர் சொல்கிறார் அப்படி, ஆண்டவராகிய கர்த்தர் உரைக்கிறார் சொல்லி சாரமற்ற சாந்தி பூசுகிறார். என்ன பெயிண்ட் பண்ண அடுத்த அது கீழே விழுந்துடும். பெயிண்ட் பிடிக்காது. அப்போ திருவிவிலியம் சொல்லுகிறது, அவள்னா சியோன் பெண்ணாக அல்லது யூதேயா அல்லது எருசலேம் அல்லது இஸ்ராயேல், இதெல்லாமே பெண்ணாக தான் மூலமொழியில எடுத்து கையாளப்பட்டதால நேரடியா அந்த மூலமொழியில அவள் என்றால் தாய் நாடுன்றோம் இல்லையா, அது இஸ்ரேலின் தாய், இஸ்ரேல் தேசத்தின் தாய் அப்படின்ற மாதிரி. போலி இறைவாக்கினர் சதித்திட்டம் தீட்டி இறையை கிழிக்கும் கர்ஜிக்கிற சிங்கம் போல் மக்களை விழுங்குகிறார்கள். அவர்கள் விலை உயர்ந்த கருவூலத்தையும் பொருள்களை எடுத்து செல்கின்றனர். கைம்பெண்களை நகரிலேயே மிகுதியாக்குகிறார்கள். அப்படின்னு நிறைய கைம்பெண்களாக ஆக்குகிறார். கணவன்மார்களை கொலை பண்ணிடுறாங்க. 28ஆம் வாசல் இதேதான் சொல்லி பொய்க்குறிகள் மூலம் வெள்ளையடித்து மூடி மறைக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லாத போது தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இயேசு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு. அப்ப இதை செய்தார்கள். அப்போ ஆடுகளே என் மக்களுக்கு நீங்கள் இதை செய்தீர்கள் என்று
கடவுள் அதை சொல்கிறார். நீங்கள் என்னென்ன தவறுகளை செய்தீர்கள் என்று நீதி தீர்ப்பு எழுதுகிறார். அடுத்தது அரசர்கள். நமக்கு ஏற்கனவே தெரியும் அரசர்கள் வந்து என்னென்ன பண்ணுவாங்க. நிறைய பண்ணாங்க இவங்கெல்லாம். அரசர்கள் வந்துட்டு எந்த அரசருமே எசேக்கியாவை தவிர எந்த அரசருமே மக்களுக்கு நீதி செய்யவே செய்யல. அந்த எசேக்கியாவை கடைசியில கடவுள் பேச்சை கேட்காம இன்னொரு 15 வருஷம் எக்ஸ்ட்ரா வாங்கி கடைசி நரகத்துக்கு போற மாதிரி ஆயிட்டாரு. நரகம்ன்ற வார்த்தையில சார பயன்படுத்த மாட்டேன். கடவுள் இருக்கும் இடம் கடவுள் இல்லாத இடம் தான். அதான் நரகம். அடுத்தது அரசவையார். அரசவையில் இருப்பவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள். புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னாக்க பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், ஆசாரர், சரகிரியர் சங்கத்தினர் அனைவரும் ஆளும் வர்க்கத்தினரா மாறிட்டாங்க. அவங்க வேலையை விட்டுட்டு அந்த வேலையை வச்சு பணம் சம்பாதிச்சாங்க. பரிசேயர் அந்த வேலையை செய்யணும், அதன் ஊடாக பணம் சம்பாதிக்கணும், ஏழைகளை மிரட்டி ஏமாத்தி. சதுசேயர்கள், பெரும்பாலும் சதுசேயர்கள் தான் அரசாட்சியில இருக்கிறது, ஹை அபிஷியல்ஸ்ல இருக்கிறோம் இவங்க தான். வேத பாரகர் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா மக்களை வஞ்சிக்கிறாங்க. அதான் பிரபுக்கள்னு இருக்கும் தமிழ்ல. நம்ம பவர் திருப்புதல் எசேக்கியேல் 22, 27 இல்லையா? அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களை போல இருக்கிறார். அநியாயமாய் பொருள் சம்பாதிப்பதற்கு இரத்தம் சிந்துகிறார், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார். அவளின் தலைவர்கள் இறையை கிழிக்கும் ஓநாய்கள் போல உள்ளது. அங்க சிங்கம்ங்கிறார், இங்க ஓநாய்ன்றார். இறைவாக்குரைஞர்களை சிங்கம் பீறிடுகிற சிங்கத்தை போடுற பீறி போடும் சிங்கம், இங்க ஓநாய்கள் அப்படின்ட்டு இவர்கள் அநீதியாய் செல்வம் ஈட்ட மக்களை கொலை செய்து குருதி சிந்துகிறார். அதான் நிறைய பேர் என்ன ஆகுறாங்க, குருதி சிந்துற அளவுக்கு அவளை பண்ணாக்கா அவன் செத்து போயிடும். அவன் மனைவி என்ன ஆயிடுவான், கைம்பெண் ஆயிடுவான். அப்ப இந்த நீதியை கடவுள் உணர வைக்கிறார். நீங்க இந்த நீதியை செய்து இன்னொன்னு அதே வருது. நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா, மக்கள் ஏற்கனவே வெறுத்து ஒதுக்கி போயிருக்கிறவங்க அவங்க பசிக்காக வேண்டி ஒருவரை ஒருவர் வஞ்சித்துக் கொள்ளும். ஏழைய ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? இவனை மேல இவனை போய் மிரட்டுறவங்க, இவனை போய் இவன் தலையை போட்டு நசுக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? முக்கியமா இந்த ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் இல்லையா? இவங்களை வந்துட்டு இல்லையா அதர் பேக்வர்ட் காஸ்ட் வந்து நசுக்கும். அவன் நசுக்கு இல்லாம ஃபார்வர்ட் காஸ்ட் நசுக்கும். ஃபார்வர்ட் காஸ்ட் இல்லாம அப்பர் மோஸ்ட் காஸ்ட் பிராமின் அவனை நசுக்கணும். எல்லாரும் நசுக்கப்படும் பொழுது இவர்களுக்கு வாழ்வு இல்லாதனால இவங்க சூழ்நிலையின் நிமித்தமாக அவங்க என்ன பண்றாங்க சொல்லி பார்த்தாக்கா, இவங்க ஒருத்தர் அடிச்சுக்கணும். அவன்கிட்ட ஒருவேளை சோறு இருந்தாங்க, பசினால அவன்கிட்ட பிடிக்கணும், அவனை ஏமா. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில ஒரு ஏழை படிச்சு நல்ல உயர்ந்த இதுக்கு வரும்பொழுது இன்னொரு ஏழையை உதவி செய்து அப்லிஃப்ட் பண்றதில்லை, உயர்த்துவது இல்லை. அப்ப இதெல்லாம் சொல்றாரு. மக்கள்கிட்ட இதெல்லாம் சாதிய பின்னணி இருக்கு, சாதி வெறிகள் இருக்கு, பண வெறி இருக்கு, பதவி வெறி இருக்கு, படிப்பு வெறி இருக்கு, உயர்ந்த வெறி இருக்கு. இதெல்லாம் யார்கிட்ட? அடித்தட்டு மக்கள்கிட்டயே, கீழ் சாதிகிட்டயே இது இருக்குது. இதான் பிரச்சனை. அப்ப இந்த நிலைக்கு தள்ளினது யாருன்னு இவன் சிந்திக்கிறது. அப்போ இந்த 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 திராவிட கழகங்கள், முற்போக்கு கழகங்கள், கம்யூனிசம் இதெல்லாம் இதைதான் சொல்லிக் கொடுக்குது. படிச்சுதான் நீ கேள்வி கேட்ப, நீ ஏன் எப்படி இருக்க புரியும், உங்ககிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்கோ. இதெல்லாம் எங்க இயேசு கிட்ட இருந்து வருது. இயேசு அதான் செஞ்சார். இயேசு போய் அரசாங்கத்துக்கிட்ட போய் சண்டை போடுங்க, 2 இடத்துல அரசாங்கத்தை பேசினார், நரியினாரு. அடுத்தது அந்த இவர்கிட்ட கவர்னர் கிட்ட. இதுதான். மற்றபடி எல்லாமே எங்க போனாரு? எல்லா மக்கள் எங்க அடி வாங்குறாங்கன்னா இந்த ஆன்மீகம்ன்ற பொய்யான ஆன்மீகவாதிகள்கிட்ட. இந்த ஆன்மீகவாதி தான் உண்டு இல்லைன்னு பண்ணது இயேசு. இயேசுவின் சீடர், அப்போஸ்தலர்கள், சீடர்கள் எல்லாரும் அங்கதான். அவங்க அடிமடிதான் போய் கை வச்சாங்க.
ஏன்னா அவங்களாலதான் இவங்க ஏழைகள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்றான், அந்த பக்கம் அரசாங்கத்து பக்கம் நின்றுட்டு இவனை கொடுமைப்படுத்து. அரசாங்கம் ஒரு பக்கம் கொடுமைப்படுத்தி இவன் எப்படி கொடுமைப்படுத்து. அரசாங்கத்தை போட்டு கொடுக்குறான் ஜனங்களை. இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாவம் இந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜனங்களும் கூட சக ஜனங்கள் மேல அன்பு பாராட்டவில்லை. அதுதான் இங்க சொல்றது. தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமான ஒடுக்கி. அப்ப இவனுக்கு கீழே இருக்க சிறுமை எளிமையானவருக்கு யார்? அவர் அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார். பிற இனத்தாரையும் பிற இனத்தில் இருக்கிற அடித்தட்டு மக்களையும் இவர்கள் இப்படி பண்றாங்க. பிற இனத்தை பிற சாதியை சேர்ந்த அடித்தட்டு மக்கள், பிற இனத்தை சேர்ந்த திருவிழாசர். நாட்டின் பொதுமக்கள் பிறர் பொருளை பறிக்கின்றனர், கொள்ளையடிக்கின்றனர். ஏழைகளையும் எளியவர்களை துன்புறுத்தி அந்நியரை இழிவாய் நடத்தி நீதி வழங்க மறுக்க. அப்படின்னா என்ன? எது நீதி? உங்களுடைய இருக்கிறத பகிர்ந்து கொள் என்பது நீதி. அதை பகிர்ந்து கொள்வதில்லை. அப்போ அது சூழலின் விளைவா இது நடக்குது. அப்ப அது சூழலை மாத்திர வேலை. அதுதான் ஏசு சொல்றார், ஏழை உள்ளத்தோர் பேரு பேர். எனக்கு அவன் விண்ணரசுக்குரியவன். அப்ப இதையே பண்ண என்னைக்கு விண்ணரசு பாவத்துக்குள்ள உழண்டு கொண்டிருப்பான். விண்ணரசு போக முடியாது. அப்போ அவளை சீர்படுத்து சிறப்படுத்துன்னு சொல்றான். அப்ப கடவுள் இங்கே இந்த நீதியை படிச்சு காப்பிக்கிறான். தான் புரிஞ்சுக்க முடியும். எசேக்கியேல் 22, 29, 30, 31 ரொம்ப அழகா இருக்கும். எனக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இடையே ஒரு சுவரை எழுப்பி அதன் மூலம் நான் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி தடுப்பவன் ஒருவனை அவர்களிடையே தேடினேன், ஆயினும் யாரும் கிட்டவில்லை. எனவே நான் அவர்கள் மேல் என் சிரத்தை கொட்டி என் எரி சிரத்தால் அவர்களை விழுங்குவேன். அவள் செய்த எல்லாவற்றையும் அவள் தலை மீதே சுமத்துவேன் என்றார். நீதி நீதி கொடுத்துட்டார். இதுதான் உனக்கு தண்டனை. இந்தந்த இந்தந்த கிளாஸ் படி இந்தந்த தப்பு பண்ணியிருக்க, இந்த பாவம் பண்ணியிருக்க, அதெல்லாம் உனக்கு இதுதான் தண்டனை. மக்களை அதான் மக்களை அரசியல்படுத்த வைக்கிறது தான் இயேசுடைய பாங்கு. சீடராக்குதல்னா மக்களை அரசியல்படுத்த அரசியல்வாதி ஆக்குவல. எங்கெங்க என்னென்ன அரசியல் நடக்குது அந்த அரசியல்லாம் புரிஞ்சு இருக்கிறது. ஏழை மக்கள் ஒருத்தர்லாம் இது ஒரு அரசியல். இவரு மேல ஒருத்தர் அடக்குறாங்க, அது ஒரு அரசியல். அப்ப இந்த அரசியலுக்கு வேறு எங்க அதை பார்க்கணும். அதுதான் அரசியல் என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும். ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அந்த அரசியல் தெரிந்தாக்கா அவர்கள் தான் சீடரா இருக்கணும். எனக்கு இந்த அரசியலுக்குள் வராததுனால, அரசியல் விழிப்புணர்வு இல்லாதது, அரசியல கட்சியெல்லாம் சொல்லல, கண்களை விரிவாய் திறந்திருத்தல், அதுதான் அரசியல் படுத்து. இதனுடைய உள்நோக்கு தான் ஆன்மீகப்படுத்துதல். இதன் உள்ளதான் ஆன்மீகம் இருக்கு. இதான் ஆன்மீகப்படுத்துதல். நிறைய பிரிக்க முடியாது. ஆன்மீகத்தை எப்பவுமே பிரிக்க முடியாது. ஆன்மீகம் வேறு, உலகம் வேறு. அந்த உலகத்தில் இருக்க இந்த அரசியல் அது இதெல்லாம் வேறு. எல்லாம் உள்ள இருக்கும், ஒன்னா இருக்கும். சாப்பிடுறது ஆன்மீகம் இல்லைங்களா? சாப்பாடு உலகம் சொல்லக்கூடாது, சாப்பாடு ஆன்மீகம் இல்லையா? அது ஹோலிஸ்டிக். ஆன்மீகம் ஹோலிஸ்டிக். பகவத் இருப்பதா சொல்லு. திறப்பின் வாசலை ஏதோ இன்னொரு இடத்துல இருக்கும். இந்த வசனம் தேடி பார்த்து கிடைக்கல. திறப்பின் வாசல் இருக்கும்படி ஒருவரை தேடினேன், ஒருவரையும் காணவில்லை என்று கடவுள் ஆச்சரியப்பட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியல. அப்படி கிடைச்சா சார் பாருங்க. இல்லை நான் தப்பா சொல்றேன்னா தெரியல. கடவுளே ஆச்சரியப்படுறாரு அப்படின்னாக்கா, இவ்வளவு பேரை நான் உருவாக்கி கூட இல்லையா? ஒருத்தர் கூட இல்லையா? நல்ல இயேசு சூப்பர் சிஸ்டத்தை கொண்டு வந்து சீடனாக்கி அதை ஞானஸ்நானம் சொல்லு. அப்பதான் சபைனா என்ன தெரியும், பைபிள்னா தெரியும், வசனம் தெரியும், வாழ்வுனா என்ன தெரியும், தாழ்வுனா என்ன தெரியும், புகழ்ச்சினா தெரியும், இகழ்ச்சினா என்ன தெரியும். இதெல்லாம் சீடர் ஆனாதான் இதெல்லாம் தெரியும். விண்ணரசு பணினா என்ன தெரியும், விண்ணரசு எங்க இருக்குது என்ன தெரியும், விண்ணரசுக்கு வழி எப்படிங்கிறது, வழிகாட்டுறது எப்படி தெரியும். இதெல்லாம் ஒருத்தரையும் காணோம்னாக்கா இவங்க அந்த இடத்துல அதை சீடராக்குகின்ற முயற்சி பணி அங்க இல்லை.
அவன் இயேசு என்ன பண்ண எல்லாரும் சீடராக்குறான். எல்லாரும் ஒரு தட்டுல கொண்டுறார். நீ அரசனா இருந்தாலும் சரி, ஆண்டியார் எல்லாரும் சீடராகும். எல்லாரும் சீடரானாங்க. படிப்பாளிகள் சீடரானாங்க, பணக்கார சீடரானாங்க, இல்ல மிக அதிக படித்த சீடரானாங்க. நிறைய பேர் சீடராக்குறாங்க. பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் இல்லையா? அரசியல் தலைவர்கள் எல்லாம் சீடராக்குறாங்க. இயேசுவின் மரணத்துக்கு பிறகு. இயேசுவின் மரணத்துக்கு முன்னாடி 120 பேர்ல இவங்களாம் வேற அடங்குறாங்க. இதனாலதான் சொல்லுது ஆண்டவரின் நாயர் அப்படிங்கிற இதன் அடிப்படையில். அப்ப என்ன? எனக்கு எந்த நீதி கிடைக்க? நல்ல நீதி, கடவுள் இறை நீதி கிடைக்க வேண்டும். இறைபணியின் ஊடாக இறை நீதி கிடைக்கிறது தவிர பிசாசின் பணி செய்து பிசாசின் அநீதி அல்லது பிசாசின் நீதினு கூட சொல்லலாம். நேர்மறையா எடுக்கணும். பிசாசின் நீதி என்ன? நரகத்துக்கு கொண்டு போது அவரோட நீதி. இயேசுவின் நீதின்றது என்ன? இயேசுவோடு இருக்கிற நீதி. கடவுளுடைய நீதி அது. பிசாசின் நீதி அது. அப்ப இதெல்லாம் அப்படியே வரும். இப்ப அடுத்த இதுல இதெல்லாம் வரும். மையமா எசேக்கியேல் இல்லையா? 34ஆம் அதிகாரம், 35ஆம் அதிகாரத்தை இதெல்லாம் வரும். இந்த 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 23ஆம் திருப்பாடல் அப்படியே அதுக்குள்ள இருக்கும். எரேமியா 23ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் கூறுவது என்ன? மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகள் அழித்து சிதறடிப்போருக்கு ஐயோ கேடு. அப்படின்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒவ்வொரு நிலையில் இருக்கிற தலைவர்களும் மேய்ப்பர்களாக அழைத்து அவரவர் நிலையில அந்த மேய்ப்பு பணியை செய்யணும். மக்கள் தேவைகளை நீ தீர்வு செய்யணும். அது ஆடுகளின் தேவைகளை அவரவர்கள் நிலையிலிருந்து தீர்த்து வைக்கணும். ஆனா அது செய்யல. எல்லா கேட்டகரி ஆட்களும் செய்யல. தலைவர்கள் செய்யல. கொஞ்சம் பேர் செஞ்சாங்க. நீதி தலைவர்கள் கொஞ்சம் பேர் செஞ்சாங்க. அரசர்கள் யாரும் இல்லை, ஒருத்தர் தவிர. ஒருத்தர் தாவீது கூட சரியா செய்யல. கடவுள் விரும்புற வண்ணம் செய்யல. என்னன்னா அவர் 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 வந்துட்டு ஒரு வழிமுறையை காண்பிச்சிட்டார். கடவுள் இரக்கமுள்ளவர், நீ போய் அவர்கிட்ட விழுந்துரு. 51ஆம் திருப்பாடலா அது சொல்றது. விழுந்துட்டா கடவுளை மன்னிப்பார். சூப்பர் இது அவர் சொல்லி கொடுத்தார் தாவீது. நிறைய விஷயங்கள் அதெல்லாம் சொல்லி கொடுத்தார். அதனால எல்லா லேயர்ல இருக்க தலைவர்களுமே பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், இன்னைக்கு இருக்கிற பிஷப்புங்க, இன்னைக்கு இருக்கிற ஆயர்கள், பேராயர்கள், பாஸ்டருங்க, லே பிரீச்சருங்க, மூப்பர்கள் இல்லையா? இது நிறைய சொல்றாங்க பார்த்தீங்களா? வரம் பெற்ற இறை பணியாளர், இந்த வரம் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், இது இவங்க எல்லாருமே இந்த மாதிரி எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க. கேடு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறார். தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் கடவுளாக ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள். இந்த ஆடுகள் வாயில்லாத ஜனங்களை நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா சிதறடிச்சிட்டீங்க. உங்க லெவல்ல இருந்து உங்க ஏரியால இருக்கிறத படிட்டீங்க. உங்க 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 சர்க்கிள்குள்ள இவர்களை வழி நடத்திருக்கணும். அந்த சர்க்கிள்குள்ள இருந்தே அவரை வழி நடத்தி வைப்பதாக செய்யல. அடுத்தது அதை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்காரன் உங்களை தண்டிக்கிறேன் என்கிறார். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்த அனைத்து நாடுகளில் இருந்து கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டின் பட்டிக்கு கொண்டு வந்தேன். அவையும் பல்கி பெருகும். அப்படின்னா என்ன? கீழ்ப்படியாத ஆடுகளும் இருந்திருக்கு. சொல்லி 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 பார்த்தாரு, அடிச்சு பார்த்தாரு, உதச்சு பார்த்தாரு, கேட்கிற மாதிரி. வேறு நாட்டினர் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்தாருன்னா கை விரிச்சிட்டார். அவங்க மேற்கொள்ள வந்தாங்க. நீ தப்பு பண்ண, நீ தண்டனை அனுபவிச்சாகணும், போ அப்படின்னு விட்டார். ஆனா அவைகள் அங்க போய் கதறத அவர் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாத்தம்,
மிகுந்த கிருபை தீங்குக்கு மனசாப்படுகிறவர். அதனால்தான் என்ன பண்றாருன்னா, ஐயோ நம்ம அடிச்சு விரட்டி இருக்கு, என்னால என்ன பிள்ளை என் பிள்ளை தானே இல்லையா, அது திரும்பவும் கூப்பிட்டு வரணும். ஆடு என்ன ஆடு, எப்பேற்பட்ட ஆடு இருக்குது 23ல 2 வகை ஆடு இருக்கு. 2 இது. ஒண்ணு உண்மையா இருந்த ஆடு, இன்னொன்னு வந்துட்டு இல்லையா மேய்ப்பிடுக்கு ஆட்டை காட்டின ஆடு. அதுக்குள்ள இருக்கு என்ன படிச்சிடும் அதையும் பார்த்தோம் இல்லையா. அது அது தன்னுடைய தன்னுடைய நீதியை எடுத்து வைக்கும் பொழுது தன்னுடைய அநீதியை எடுத்து வைக்கும் அந்த ஆடு. போன பகுதி 4ஆம் பகுதியில பார்த்தேன். அவளை கூட்டி சேர்த்து என் பட்டிக்கு கொண்டு வருவேன், அவையும் பல்கி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். திரும்பவும் என்ன பண்றாரு, இந்த மேய்ப்பர்களிட்ட திரும்பியும் போறார். தண்டனைக்கு உள்ளானவர்கள் கொஞ்சம் தவறு செய்த இந்த தலைவரை திரும்பவும் கூப்பிடுறார், வா செய் ஒழிஞ்சிப்போ அப்படின்ட்டு திரும்பவும் அவர்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி இல்லையா அவளை திரும்பவும் அந்த பணியை செய்வதற்கு அழைக்கிறார். இதுதான் கடவுளுடைய குணாஸ், அன்பு, இரக்கம், மன ஒழுக்கம். இதெல்லாம் வச்சு 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 படிக்கணும் பைபிள. பழைய ஏற்பாடு முக்கியம். அப்ப அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். அப்படின்னா யாரு, ஏற்கனவே பொல்லாதவர்களை தான் திரும்பிய நானா பண்ண சீர்படுத்தி நல்லவனா மாத்தி அவளை பண்றேன். இனி அவை அச்சமுறா திகுறா காணாமலும் போகும். ஏன் இதுக்கு முன்னாடி அந்த மேய்ப்பனை இந்த மாதிரி பண்ணி உன்னை பார்த்து அச்சம் அடைஞ்சது, உன்னை பார்த்து திகில் அடைந்தது, உன்னை பார்த்து ஓடி போயிட்டு, ஆனா இப்ப நீ மாறிட்ட உடனே உன் மேல அது பற்று வைக்கும், உன்மேல் நம்பிக்கை வைக்கும், உன்மேல் பற்றுறுத்தி கொள்ளும். அது ஆண்டவர் கூறுவது, இதோ நாள்கள் வரும், அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் அரசாட்சி செலுத்துவார், அவர் ஞானமுடன் செயல்படுவார், அவர் நாட்டின் நீதியும் நேர்மை நிலைநாட்டும். தாவீதுன்னு சொல்றீங்களே, தாவீது யார் என்றால், தாவீது வந்து யூதர்களுக்கு, இஸ்ராயலர்களுக்கு யார் அப்படின்னாக்க அவர் மேசியா. ஆனா உண்மையான மேசியா அங்க நீங்க சொல்ற அந்த தாவீது அதிலிருந்துதான் அப்படி இயேசுவை கொண்டு வருகிறார். அந்த இயேசா நல்ல வைப்பேன், நான் நல்ல வைப்பேன், அந்த இயேசு நல்ல வைப்பேன் அப்படிங்கிற. அடுத்து 6, 7, 8. என் மக்கள் காணாமல் போன ஆடுகளை போன்றவர், அவர்கள் ஆயர்கள் அவர்களை வழி தவறி போக செய்தார். மலைகளில் அவர்கள் கலங்கடித்தார்கள், மலைக்குன்றுக்கும் இடையில் அவர் தலைநித்திருந்தார்கள். தங்கள் உறவு விட்டு அவர் நம்ம ஏற்கனவே 21ல பார்த்ததெல்லாம் இந்த மாதிரி விஷயம். இதன் அடிப்படையில் அந்த 21ஆம் திருப்பாடல். அடுத்ததா தனியா இருக்கிறதால எல்லாரும் விழுங்கினாங்க. சிங்கப்புலி, கரடி இதெல்லாம் வந்துட்டு தனியா இருக்கிறத படு. தாவீது நல்ல ஒரு மெய்ப்பராக இருந்தார். ஆடுகளை மேய்க்கிறவருக்கு சூப்பர் மெய்ப்பர் அவர். ஆடுகளை விழுங்க வந்த கரடிய சிங்கத்தையும் அடித்து போட்டார் அல்லது அதை கொலை செய்தார். அப்போ இதெல்லாம் தான் சொல்லுது, திரும்ப பாவம் செய்யறாங்க. இதுதான் இதுல பிரச்சனை. திரும்ப 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 கடவுள் அன்பு காட்டுறார், பாவம் செய்ய எடுத்து போறார். அது தண்டனைகள் எழுதி கொண்டே வருகிறார் இல்லையா, தண்டனை கூடிக்கொண்டே வருது இஸ்ராயல். தண்டனை விளைவா அவன் போய் நாட்டுல அடிமையிலாக்குறாங்க, திரும்ப விடுதலை ஆக்குறாங்க, திரும்பவும் திரும்பவும் இது keep on repeating, நடந்து கொண்டே இன்று வரைக்கும். எட்டு பாபிலோனில் இருந்து தப்பியோடுகள், கல்தையர் நாட்டிலிருந்து வெளியே. இதெல்லாம் வந்து இதுல படிச்சோன்னா நமக்கு தெரியும். இறைவாக்குனர் புத்தகங்கள்லாம் பார்க்கணும். அந்த புத்தகங்கள்ல இவர்கள் எப்படி ஓடினாங்க, ஒரு இடத்துல அடிமைகளா அங்கிருந்து எப்படி தப்பி ஓடினாங்க. எகிப்து தேசம் வந்துட்டு அடிமைப்படுத்தும் தேசம். எகிப்து தேசத்துக்கு ஓடி போயிட்டாங்க. இந்த வரலாறுலாம் படிக்கணும் நம்ம இல்லையா. கல்தையர் படையெடுத்து வரும்பொழுது இல்லையா, யூதேயால இருக்கிற இஸ்ராயலர்கள் இல்லையா, யூதர்கள் அந்த கடைசி பதற்கும் அங்க தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க.
அப்ப இதெல்லாம் எப்படி வாசிச்சு பாருங்க. இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்க, அந்த 23ஆம் திருப்பாடல மையப்படுத்தி இருக்கும். 23ஆம் திருப்பாடல் ஆடுகள் என்னெல்லாம் வேதனைப்படுகிறது அது மையமா இருக்கும். அந்த ஆடுகள் எப்படி தன்னுடைய நீதியை வைக்கிறது. அப்ப அந்த ஆடுகளுக்கு நான் நீதி செய்கிறவன். அதுதான் காயம் கட்டுறத பத்தி சொல்றது. எல்லாத்தையும் பத்தி ஆடுகளுக்கு மேய்ப்பன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றார். திரும்ப திரும்ப இது வரும். நீங்க இந்த எசேக்கியேல் 34 பார்க்கும் பொழுது அது ரொம்ப அழகான பகுதி. அதனாலதான் கர்த்தரை என் மேய்ப்பராய் அப்படின்ட்டு அந்த ஆட்டு தொனி பாடுகிற கர்த்தர் கடவுளே. கர்த்தர் என்று சொன்னா ஆண்டவர் 2 இருக்கு. லார்ட் இருக்கு, லார்டர். இந்த லார்ட் தான் இயேசு கிறிஸ்து சொல்லப்படுற லார்ட். அத மேய்ப்பனாக எனக்கு யார் மேய்ப்பனாக இருக்க முடியும்? நான் தப்பு செஞ்சாலும் என்னை மன்னிச்சு, என்னை கடிந்து கொண்டு, என்னை தண்டித்து, மன்னித்து, என்னை ஏற்று, என்னை வழி நடத்துகிறவர் யார்? இந்த குணாதிசயத்தெல்லாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் ஆடுகளின் மேய்ப்பன்னு தந்தையாகிய கடவுள் சொல்லுகிறாரு. ஆண்டவர் இயேசுக்கு சொல்றாரு, நான் ஆடுகளின் மேய்ப்பன். அடுத்து அந்த இயேசு சொல்றாரு, நீங்களும் ஆடுகளின் நல்ல மேய்ப்பராக பொல்லாத மேய்ப்பராயிராதீர்கள், நல்ல மேய்ப்பராயிருங்கள். அந்த 23ஆம் திருப்பாடலுடைய தாக்கம். அதனால இதை நீங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன குழுக்களுக்கு நீங்க ஒவ்வொரு பிரிவா எடுக்கலாம். 4 கோணங்களை முதல் கோணம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஆனா அது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எடுக்கணும். நம்ம முதல்ல பாடத்துல அதை கொஞ்சம் பார்த்தோம். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அதை பார்த்து அவங்க புரிஞ்சிட்ட பொதுவாக கிறிஸ்தவர்கள் புரிந்து கொண்ட இல்லையா, அல்லது இறை மக்கள் அல்லது தலைவர்கள் புரிந்து கொண்ட பொதுவான அந்த நிலையை கொஞ்சம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி சொல்லணும். மற்றைய கோணங்கள் 4 கோணங்களையும் ஒவ்வொரு கோணமாக பிரிச்சு பிரிச்சு நீங்க அவர்களை நீங்கள் என்ன பண்ணாக்க அவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும், செழுமைப்படுத்தும். சோ இத்தோடு இதை முடிக்கிறேன். கரெக்டா இன்னைக்குதான் 3/4 மணி நேரத்தை முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம டைம் 45 மினிட்ஸ் தான். மிஞ்சி போனா ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் அல்லது 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க இந்த பேட்டர்ன்ல நீங்க கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்தது அந்த ஓட்டிங் சிஸ்டம் இந்த இதோட முடியுது இல்லைங்களா? இந்த 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 வாரத்துல ஒவ்வொரு முறையும் அது இருக்கும். அதுல ஏதாவது ஒண்ணுல கலந்து கொண்டு உங்க பெயர் இருக்கிறவங்க பெயர் மட்டும் தான் இந்த குழுவுல இருக்கும். அதுல பாத்துருவோம். ஒண்ணு நீங்க இந்த வகுப்பு அட்டன் பண்ணியிருந்தா உங்க பேர் அதுல இருக்கும். 2வது வகுப்பு அட்டன் பண்ணலனாலும், வகுப்பு அட்டன் பண்ணினாலும் பண்ணனாலும் பாடத்தை பார்த்தா உங்க பேரு அதுலயே இருக்கும். பின்னூட்டம் அளித்தான் இருக்கும் இல்லைங்களா? இதே மாதிரி ஒரு 6 இருக்கு. இதுல நீங்க ஏதாவது ஒண்ணுலயாவது ரெஸ்பாண்ட் பண்ணணும். எனக்கு இந்த பாடமே பிடிக்கலனாவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. உங்க பேர் இருக்கும். எனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கல, இந்த கிளாஸ்க்கு வரவே பிடிக்கலன்னா ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா உங்க பேர் இருக்கும். ஏதாவது ஒரே ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணா உங்க பெயர் கண்டிப்பா அதுல இருக்கும் இல்லையா? மற்றபடி ஒரு 15 பேர் போறோம். 15ல இருந்து 18 பேர் பிளஸ் நாங்க ஒரு 6 பேர், அட்மின்ஸ் ஒரு 6 பேர், ஒரு 20, 25 பேர். எங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பரவாயில்ல, சின்ன கூட்டம், முழுமையான கூட்டம். அதுல கொஞ்சம் 1, 2 அப்படி இப்படி பார்ப்போம். ஏன்னா சூழல்கள், ஐயாவுக்கு திருமணம் இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்னால முடியலன்னா கூட அது ஒரு சாலிடா நம்ம கூட டிராவல் பண்ற ஒரு குழு, சின்ன குழு அப்படிங்கிறது. அதனால உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க தேர்ந்தெடுக்கணும். அது எந்த ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கலாம், அவங்க பேரெல்லாம் அப்படி நீக்கி விட்டுரும். இல்ல நான் திரும்பி வரோம்னாக்கா நீங்க திரும்பி எங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கு பர்சனலா போட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா திரும்பி உங்க பேரை இணைப்போம். ஸோ தேங்க்யூ.